வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெரி சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையானது பார்த்திங்கன்னா புடலங்காய், மெயினாக புடலங்காய். பாக்கியெல்லாம் வீட்டில் உள்ள பொருட்களே போதும் உங்களுக்கு. இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. இது சின்ன புடலங்காய், பெரிய புடலங்காய் நம்ம கிடைக்கும் பார்த்துங்க. சின்ன புடலங்காய் நான் இதை கட் பண்ணி அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துடுறேன். விதைகள்லாம் போட்டு சமைக்கக்கூடாது, அதனால் விதையெல்லாம் எடுத்துடுறோம் கட் பண்ணிவிட்டு. ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்லைஸாக இருக்கணும், ரொம்ப அழகாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸ்லைஸ் தான் இம்பார்ட்டண்ட் இதில். சில பேர் கொஞ்சம் அதிகமாக தடிமனாக வெட்டிட்டோம்னா அது நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு காயினை விட சின்னது, அந்த காயினோட லேயரை விட சின்னதாக இருக்கணும் பார்த்துங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுலில் போட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சு அழுத்த பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா அழுத்த பிசைஞ்சிருங்க. 10 மினிட்ஸ் ஆன பிறகு நல்ல பேனில் மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அந்த உப்பில் பிசைஞ்சு வச்ச புடலங்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறோம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கணும். கொஞ்ச நேரம் லைட்டாக மூடி வைங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ தேவையில்லை. வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், மூடி நல்லா வெந்துருக்கும். ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அந்த பச்சை நிறம் மாறாமே வதக்கணும். அதான் இம்பார்ட்டண்ட் இதில். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்கிறது. இப்போ தேங்காய், அதோட தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். தேங்காய் துருவல் ஆட் பண்ண பிறகு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இது 15 மினிட்ஸில் சமைச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஊற வைங்க, 15 மினிட்ஸில் சமைக்கிறோம். செஞ்சு பாருங்கள் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ப்ளஸ் இல்லைன்னா காரக்குழம்பு, இதுங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான லஞ்சுக்கு உள்ள சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். என்ன புடலங்காய் கறி சூப்பரா? வாவ், சாப்பாடு சூப்பர்.